யூ லைக் இட்? ஓ, எப்படி இருக்கு அடலினா இட்ஸ் நைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? வணக்கம், எப்படி இருக்கு? ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? பஞ்சு முட்டா கல்ல டிவி பாக்குறது. அம்மா உங்கள்கிட்ட இன்றைக்கு கூழ் காய்ச்சுவோம்னு முடிவு வரைக்கும் எல்லாரும் ஆற்ற தலைமையில் காய்ச்சுவோம்னு பார்த்துனாங்க. பிறகு எங்களுடைய ஜெரின்ற தலைமையில் தான் வந்து இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம். அண்ணாவா நீங்களுமா நீங்கள் வந்தால் தான் வருவா போல. பாலிய சிறியர்கள் புதுக்குடியிருப்பில் வந்தவ, ஒரு அலுவலாக வந்தவ போக முடியாமல் ஸ்டக் ஆகி நின்றுட்டான். அண்ணாண்ட கையால் கொளுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனிமே அதை நீங்கள் நோக்காமல் கொளுத்தி எடுத்தீங்கன்னா சரி. கவலைப்படாதே சகோதரா, பத்தி ஏறி ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் நோந்துடும். இப்போ இல்லை கீரை, மற்றது பைத்தங்க, பலாக்கொட்டை, மிளகாய், மற்றது அது இதெல்லாம் போட்டு, மற்றது முருங்கையில் போட்டிருக்கு, அகத்தியில் போட்டிருக்கு, நண்டு வருது, மற்றது மீன் தலை. அங்கே நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். நானும் இங்கே ஒரு காணி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கிடைக்காது. மட்டும் பார்த்தா சரி, வாகனத்தையும் பக்கத்துல விட்டுட்டோம். இது இருக்கிறபடியா பக்கத்துல பொருள் வச்சு எடுக்கிறோம். இதுதான் அந்த பேஸ்ட். இல்லை, இசைக்குழுவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்க நிக்கிற நிலைமையை பார்த்து எனக்கு ஏதோ டவுட் ஆகிறாங்க. தேன் இந்த மழைகள்லாம் கொண்டதுக்கு பாடசாலை நன்மை 10 வருஷம் 20 வருஷம் அதான் அந்த நட்பை வந்து பெருசா இது கடைசி மட்டும் கொண்டு போறதுதான் பெரிய விஷயம். என்ன நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஆள் இருக்கிறார். முக்கியமான ஆள் வருவாருண்டு. அந்த பெரிய பிசினஸ் மேக்னெட் ஒரு ஆள் சொன்ன பாருங்க. ஆலியோ பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலியோ பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி. இது பெரிய ஒரு கட்டிட கலைஞர், சுத்தமான தமிழ்ல கட்டிட நிபுணர். சரி, இப்போ வந்து அந்த அரைச்ச செத்தல், மிளகுதூள் எல்லாத்தையும் வந்து விட போகிறோம். லைட்டாக அவிஞ்சு வந்துட்டு அண்ணன் அடிய பார்த்தா சும்மா பாருங்க. ஏ அக்கா பொண்ணு வச்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில. வணக்கம் எல்லாருக்கும். போன காணொலி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் இருவாளையில் ஒரு நல்ல ஒரு இயற்கையான காத்தோட்டமான ஒரு இடத்துல இருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்துக்கே தனித்துவமான யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் செய்யப்படும். யாரோட செய்ய போகிறோம்னா போன காணொலி பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதாக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அவரை தான் மெயினாக காட்டணும். அவர் வந்து அவரை ஏன்னா கழுத்து தூக்குறீங்க. சரி, அந்த அண்ணன் ஆரண்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அதோட யார் இன்றைக்கு இணைஞ்சு கொண்டிருக்கிறவன்ட்டு பார்த்தீங்கன்னா இருவாளை வாழ் நண்பர்கள். இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க? அவருக்கு ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய். ஹாய். நீங்கள்? இவர் வந்து சிங்கிள், இவர் வந்து மேரீட். சாந்தன், மற்றது சஞ்சீவன், மற்றது யாருண்டா எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு ஆள் நினைஞ்சுக்கிறார். அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க.
கிறிஸ்துராஜ் வேற சாதாரண ஃப்ரெண்ட் சாதன ஃப்ரெண்ட் இல்ல வா வா வேற மச்சான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இல்லை அவ்வளோ அண்ணா அண்ணா பொலிசிங்கா இருக்கிற பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் அண்ணா வந்து பக்கத்து நாட்டில் இருந்து வந்திருக்கிறார் அதோட முடிச்சாச்சு இதுக்கு மிஞ்சி ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவட்ட வேறு இன்றைக்கு கூழ் காய்ச்சுவோம்னு முடிவு வரைக்கும் எல்லாரும் ஆற்ற தலைமையில் காய்ச்சுவோம்னு பார்த்துனாங்க பிறகு எங்களுடைய ஜெரின்ற தலைமையில் தான் வந்து இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம் சட்டியை பார்த்தாலும் தெரியும் பெட்ரோல் இல்லையோடா பெட்ரோலை ஊற்றினீங்க புக்குண்டு அடிக்கும் கொளுத்து அடிக்கிற காற்று வளத்துக்கு அதுதான் பெரிய அடுத்த ரிஸ்க் மற்றது இது இந்த கல்லுகள் இதுகள் எல்லாம் வந்து இங்கால வச்சு தான் எடுத்துனாங்க பெட்ரோல் ஊற்றின உடனே கொளுத்து விட்டா டப்புண்டு ஆவியாரு ஏன் கல் எடுக்கிறீங்க அண்ணா கீழே இதை விசிறிச்சிட்டு இருப்போம் மற்றது இங்கே அப்படியே வாங்க அடுப்பாங்கால கொளுத்துப்படுது என்ன மாதிரி கூழ் செய்கிறதுன்றதை காட்டுவோம் எங்களோட வேனை வந்து இதெல்லாம் விட்டுருக்கணும் ஃபுல்லாக ஊற்றினீங்களா வெரி குட் கைதான் வேலாண்டு பார்த்தீங்கன்னா வேல் ஜெரினுடைய பாலிய சினேகா பாலிய சினேகங்கள் புதுக்குடியிருப்பில் வந்தவ ஒரு அலுவலாக வந்தவ போக முடியாமல் ஸ்டக் ஆகி நின்றுட்டோம் ஏன்னா இந்த கூழை குடிச்சிட்டு போகட்டு அன்பு தொல்லை கொடுத்தபடியாக நின்றுட்டோம் வாங்க சார் வாங்க மற்ற இவர் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார் வாங்க நீங்கள் வாங்க இவர் யாருண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவருக்கு லைட்டாக என்ன வாய்க்குள்ள வச்சு வைக்கிறார் வேறு மற்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த புளியம் பழம் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த பச்சையை எடுத்து சாப்பிடுவோம் புளிக்கும் இதெல்லாம் வந்து இப்போ பெருசாக விட்டுட்டுனோம் இதில் எக்கச்சக்க புளி இருக்குது இதெல்லாம் எடுத்து வீட்டில் இருக்கிறாக்கெல்லாம் விற்பினோம் இப்போ விற்கிறவையா மற்ற கேமரா எடுத்துக்கொண்டு இருக்கிற ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நண்பர் நிற்கிறார் பழைய நண்பர் எங்களுடைய நண்பர் மற்றது இன்னும் ஒரு ஆளும் வரணும் முக்கியமான தேடப்பட்ட நபர் ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டார் அவர் அந்த சமைச்சு முடிகிற நேரம் தான் வருவார் சாப்பிட்றதுக்கு வருவார் அவர் யாருன்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் மற்றது எரியுது இல்லை அதனால் இங்கே பெட்ரோல் இருக்குது தானே பைக்கில் பெட்ரோல் எடுத்து அப்படியே கொளுத்துறோம் அடுப்பை மூட்டி விட்டுதான் சரி அதான் இருக்கிறதே பெரிய டாஸ்க் உண்டு மூழுது இல்லைண்ணே வானிலை அறிக்கை சொல்கிறார் அண்ணா அது மூளாடா ரைட் அண்ணாண்ட கையால் கொளுத்தி வைக்கப்பட்டுள்ளது இனிமே அதை நீங்கள் நோக்காமல் கொளுத்தி எடுத்தீங்கன்னா சரி பத்தி ஏறி ஆனால் அது கொஞ்ச நேரத்தில் நோந்துடும் இப்போ இல்லை இந்த விறகுல இந்த பெரிய கட்டையில் போட்டு பற்ற வைங்கடா தணல் வர வச்சிங்கன்னா சரி அந்த பெரிய கட்டையில் போடுங்க தொடக்கத்தெல்லாம் எரியணும் கடைசியில் எரிய தேவையில்லை புளிய மரத்து அடியிலே இப்போ என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் வந்து அகப்பையை விட்டுட்டு வந்துட்டோம் அதனால் இங்கால அந்த பெரிய அளவில் ரின்ஸ் கரைப்பினம் தானே ரின்ஸ் கரைக்க வந்து தென்னை மட்டை இருக்குது தானே அந்த தென்னை மட்டையை எடுத்து கரைப்பினோம் அப்படி இல்லாட்டி பனை அப்படி ஒரு மட்டை உண்டை தேடி போடுறோம் காஞ்சதை விட இதாக இருக்கிறத வெட்டினமெண்டா வந்து நல்ல எங்களுக்குமே அதனால் இஞ்சால பகுதியில் ஒன்றை வெட்டுவோம்ண்டு போயிடும் எங்களுக்கு வந்து இஞ்சால ஃபுல்லாகவே வந்து நல்ல இயற்கையான இடம் தானே அப்போ ஒரு பனை தூரத்துலாம் எல்லாம் கிடக்கு இப்போ தென்னை உண்டு எவ்வளோ காணுமா தென்னை ஒன்றில் வந்து எடுத்துருக்கோம் இதுதான் இன்றைக்கு எங்களுக்கு கரண்டி அகப்பை அகப்பைக்கு தமிழ் அகப்பைக்கு தமிழ் என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் இது காஞ்சா தான் ஏதாவது இதுகள் போயிருக்கும் பூச்சி போயிருக்குமாண்டு நிற்கலாம் மற்ற இது ஈரமாக இருக்கிறபடியா எந்த வித பிரச்சனையும் இல்லை இந்த சைட்டு இதில் தட்டுறதா தேவையில்லை தண்ணியால் ஊற்றி கழுவி விட்டா சரி இதால் தான் இன்றைக்கு கூழ் காய்ச்ச போகிறோம் வாங்க இதை ஒரு கழுவி விடும் சரி இதை ஒரு கழுவிட்டு இதை சட்டிக்கில் வச்சா வெளியில் எடுக்கக்கூடாது
நான் என்ன ஊற்று தண்ணி ஊற்று. அடுப்புக்கு பிறகு சரி ஓகே ஓகே ரெடிமேட் கரண்டி இவ்வளோ அங்கே காணுமா தண்ணி விடுவோம் பொடியெல்லாம் குடிப்பாங்க. சரி ஓகே தண்ணி இங்கே பாருங்க என்னென்ன செய்கிறோம்டா தண்ணி விட்டுக்கிறோம் முதலாவதா. அதுக்கு பிறகு இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி போடுறோம். கீரை மற்றது பைத்தங்க பலாக்கொட்டை மிளகா மற்றது அது இதெல்லாம் போட்டு மற்றது முருங்கையில் போட்டிருக்கு அகத்தியில் போட்டிருக்கு எல்லாம் போட்டு கூலண்டா நீங்கள் யோசிக்க தேவையில்லை கணக்க கஷ்டம் என்னென்ன செய்யணுமெண்டு எல்லாத்தையும் போட்டு அவிய விட்டோம்னா அதுதான் கூழ். நீங்கள் பிரியாணி செய்ய தெரியாத கோழிப்பூக்க செய்வீங்க இல்லை அது மாதிரி அரிசியையும் போட்டு விடுவோம். மற்றது அரிசி குத்தரிசி கொஞ்சம் போட்டுனாங்க அரிசி போட்டால் அதில் ஒரு சின்ன டேஸ்ட் ஒன்று வரும். அப்போ இதையும் போட்டு அவிய விட்டுட்டு அப்படியோ எங்களோட மிச்ச திரவியங்களுக்கு தானே நண்டு இறால் இப்படியோ இதுக்குள்ளேயே போட வேண்டியதுதான். மற்றது டே நாங்கள் இப்போ என்ன இதுண்டா வந்து முதல் செத்தலையும் போட்டுருவோம் வந்து பேஸ்ட்டை கொண்டாங்க இடையிலையா போடுறோம். சரி இன்றைக்கு ஜெரிந்த முறைப்படி வந்து செய்வோம். சில பேர் ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. ஒரு ஆள் செய்த மட்டும் இப்படி சூடாக்கிட்டு அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு செய்தவ ஜெரிந்த முறையில் நாங்கள் மரக்கறி எல்லாத்தையும் முதலே போட்டுட்டோம். என்ன போட்டுட்டு அரிசியும் கழுவி போட்டுட்டு அதுக்கு பிறகு உப்பு போட தேவையில்லையா? இப்போ உப்பு போட்டாச்சா? சரி உப்பெல்லாம் போட்டு கலந்தாச்சா? இனி இப்படியோ கொதிக்க விட்டு ஒண்டா வேற கடல் உணவுலாம் எடுத்து சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே வாங்க வாதி வாங்க உள்ளே வாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே வாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? எங்கட விளையாட்டு அப்போ அதுக்கு தான் கனக விளையாட்டு பார்த்துட்டீங்களா? என்னடா உன்னை கோத்து விட்றா உன்னோட சேர்ந்தா சும்மா வாட்டு இப்படிதான் நான் போகிற இடங்கள்ல இப்படி நிப்பாட்டி சமைச்ச வேண்டாம். சரி அதுக்கு முதல் பானை காட்டு கழுவினீங்களா? அரிசியும் வந்து கொஞ்சம் இது போட்டிருக்கோம். கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க உள்ள காட்டுங்க என்ன இருக்காண்டு. அரிசியும் வந்து போட்டுட்டோம். இனி கடல் உணவு எப்போ போடுறது? சரி இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு கடல் உணவு இப்படி எவ்வளோ போகிறோம் கடல் உணவு போடுவோம். சரி இப்படி இதுக்குள்ளேயே வந்து போட போகிறோம். கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அந்த சட்டியை காட்டுங்க என்ன மாதிரி இருக்காண்டு. சட்டி போடக்கு டக்கு டக்குண்டு சட்டியை காட்டணும். வாங்க சத்தம் வச்சல்ல வாங்க. நண்டு நண்டு வருது மற்றது மீன் தலை அங்கே காட்டி போடணும். சரி இதுக்குள்ள வந்து நண்டு போட்டுக்கிறோம். அதோட அந்த பெரிய மீன் இருக்குல்ல அதுன்ற தலை போட்டுக்கிறோம். அதோட சகலதம் இஞ்சால வந்து திருக்கையும் பண்ணாங்க. திருக்கை இருக்கு மற்றது நண்டுல 2 சாதி நண்டு பண்ணாங்க. அப்படியே போட்டுவிடுவோம். பெருசு தெரிஞ்சிட்டு நாங்கள் எடுப்போம். இந்த பெருநண்டு அப்படியா இந்த வேற நண்டெல்லாம் எப்படி முழுசா போட மாட்டேன். ஏன்னா வந்து சாப்பிட போகிறது நாங்கள் தானே. அவ்வளோதையும் போட்டு விடணும்னா சரி. அடுத்து பால் கனவை கடைசியில் போடுவோம். ஏண்டா கூட சரி அப்போ போடு. சரி பால் கனவை எல்லாத்தையும் அப்படியே அங்கே கழுவியாந்து நாங்கள் இது வந்து இதுக்கு முதல் ஒரு இடத்துக்கு போனாங்க. இங்கே தண்ணி வசதிகள் கொஞ்சம் பிரச்சனைன்றபடியாக வந்து இன்னும் ஒரு இடத்துல போய் அந்த இறால் கனவை நண்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாங்களே. என்னடா இந்த இதில் வச்சு சமைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து கொஞ்சம் மூடினா டேஸ்ட் வெளியில் போகாமல் இருக்கும். மூடுறதுக்கு மூடியாக விட்டுட்டு பார்த்துட்டோம். அவள் இப்படியே விட்டு அவிய விட்ட வேண்டாம். சரி ஆனால் இங்கே வேறுங்க இந்த தண்ணி விட்ட அளவுக்கு இஞ்சால இதையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாமன்ட்டு என்னுடைய உள் மனசு சொல்லுது. ஏண்டா அப்புறம் ஒடியல் விடுவோம் தானே ஒடியல்மா விடையக்க வந்து திக்காகும். அப்போ இந்த தண்ணியில் நார்மலாக இதுலேருந்து வர்ற மீன்கள்லேருந்து வர்ற கொழுப்புகள் ரச்சிகள் எல்லாமே வந்து வந்தால் திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் போலடா. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து இதுதான் கிடக்குது. சரி இப்போ எல்லாத்துக்கு இங்கே எல்லா பொருளும் வந்து முட்டிட்டு இன்னும் கொஞ்சம் இது போட்டா நல்லா. சரி வானத்தையும் பக்கத்துலேயே விட்டுட்டோம். இது இருக்கிறபடியா பக்கத்தில் பொருள் வச்சு எடுக்கிறோம். இதுதான் அந்த பேஸ்ட் நாங்கள் சொன்ன. இதுக்குள்ள வந்து செத்த மிளகாய் இருக்குது, உள்ளி இருக்குது, மற்றது மிளகு எல்லாம் போட்டு அடித்த பேஸ்ட்.
மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே இசைக்குழுவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிற்கிற நிலைமையை பார்த்து எனக்கு ஏதோ டவுட் ஆகிறாங்க. ஏன் இந்த மழைகள்லாம் கொண்டதுக்கு பங்கோஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூழ் அங்கால நடந்து கொண்டிருக்கு. இங்கே அண்ணனுடைய நண்பர்கள் வந்திருக்கிறோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? ஜெகதீஷ். எத்தனை வருஷம் நண்பர்? பாடசாலை நண்பர். 10 வருஷம் 20 வருஷம் கிடையாது. அதான் அந்த நட்பை வந்து பெருசாக இது கடைசி மட்டும் கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம். என்னென்ன அப்படி இருக்கிறீங்க? இப்போ நாங்களே இந்த பாடசாலை முடிஞ்சுட்டு ஒரு வெட்டிங் லைஃபுக்கு போன பிறகு நட்பெல்லாம் முறிஞ்சிடும். அது அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படியே இருக்கு. காலா சிம் டயலாக் அழைச்சாலும் இமெயில் இருக்கு. அது இசைக்குழு. ஓ, அது ஓனர். ரைட். ஓகே. அப்போ கச்சேரி ஒன்று வைப்போமா? அப்போ அங்காலயம் ரைட், அங்காலயம் வந்து அண்ணா வந்திருக்கிறார். எல்லாரும் கணக்கு பேர் இன்னும் வர இருக்கணும். கூழ் முடிகிற டைமுக்கு எல்லாரும் வர கணக்காக இருக்க வேணும். லேட்டாக வந்தாலும் அது லேட்டஸ்டாக இருக்கு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, டேஸ்டாக இருக்கு. இந்த கூழா நாங்கள் திங்கக்கிழமை இன்னொரு இடத்த கூழ் குடிக்க போகிறோம். அதான் பெஸ்ட். அப்போ திங்கக்கிழமை நீங்கள் குடிச்சிட்டு வந்த உடனே உங்களை நான் சந்திக்கணுமே. நாங்கள் சொல்லுவோம் சொல்லி அண்ணா ஒரு ஹாய் ஒன்று சொல்லுங்க. ஹலோ, எப்படி இருக்கு? கூட்டாளி. இவர்கிட்ட கூட்டாளி, உங்களுக்கு கூட்டாளி இருக்கிற விட நீங்கள் 2 பேரும் கூட்டாளி. ரைட். சரி, கூழ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இங்கே பார்த்தீங்கன்னா கூழுக்கான அலுவல்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. என்ன காட்டும்? கொதிக்குது இல்லையா? அடிக்கிற காற்றுக்கு வந்து கொதிக்குது இல்லை. மற்றது நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஆள் இருக்கிறார். முக்கியமான ஆள் வேறுண்டு. அந்த பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஒரு ஆள் சொன்ன பாருங்க, அவர் அனுபவர். வேற சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட? அப்ப இன்றைக்கு வேலை நாள் டெய்லி வேலை நாள் 2 மணி ஆச்சு. கூழ் காய்ச்சி 4 மணியா? 4 மணி ஆகும் சொல்லிருந்தீங்க. வேலையை முடிச்சு வேலை அதான் சொன்னது. அந்த கூழ் காய்ச்சி நாங்க வந்தோம்னா 4 மணி வரை கழுவி போட்டு போறாங்க. ஒரு நாள் வேலை மிஸ் ஆயிட்டேன். சம்பளம் மாதிரி தானே வேணும். என்ன கொன்றாக கொடுத்துட்டு முதலாளி மாதிரி ரிஞ்சு இருக்கிறோம். அங்கே வேலையாக வேலை செய்து கொண்டிருக்கணும். அப்புறம் என்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஆரம்பில்லை. சரி மக்களே, இவர் வந்து பெரிய ஒரு கட்டிட கலைஞர், கட்டிட சுத்தமான தமிழ்ல கட்டிட நிபுணர். சரியா? உங்களோட ஒப்பந்தக்கார். சரி, நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, இல்லாட்டி ஒரு இவர் ஒரு நல்ல வர்ணம் பூசும் நபர். சரியா? நல்ல பெயிண்டர். சரியா? நீங்கள் ஏதாவது வீடு கட்ட போறீங்க, இல்லாட்டி கண்ட்ராக்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஹோட்டல் சரி, மண்டபம் சரி, கல்யாண மண்டபம் சரி, சரி கோயில் கட்ட போறீங்களா, அப்படி என்றா கூட நீங்க வேலை நம்பி கொடுக்கலாம். கட்டுறேங்க. எங்க கட்டுறீங்க? சரி, அங்கதான் போயிட்டு வந்தீங்க. நம்ம எங்க இருந்தாலும் இலங்கையில எந்த பாதையில இருந்தாலும் அவையில் போய் கட்டுவினம் நீங்கள் நம்பி கொடுக்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போக. மற்றது இவர் பாத்தீங்கன்னா இவர் நல்லா பெயிண்ட் அடிப்பார், நல்லா உறைஞ்சு தேய்ப்பார். சரியா? இவர் வந்து வர்ணம் பூசுதால். நீங்க வர்ணம் பூசுதல், பெயிண்ட் அடிக்கிறாங்க, வர்ணம் பூசுதல். இங்க போத்தில் பக்கத்துல பனைமரத்துக்குள்ள இருந்து நீங்க பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லிவிடும். இங்கால பாத்தீங்கன்னா ஒரு டீம் இஞ்சால இப்படி, அங்கால ஒரு டீம் வந்து சமைக்குது, அங்கால ஒரு டீம் வந்து கதைக்குது. எல்லாம் சாப்பிட்ற நேரம் தான் உண்டா வரைவிடும். சரி, இப்போ வந்து அந்த அரைச்ச செத்தல் மிளகுதூள் எல்லாத்தையும் வந்து விட போகிறோம். லைட்டாக அவிஞ்சு வந்துட்டு நன்றாக கலக்கவும். சரி, இப்போ வந்து ஒடியலும் வந்து விட்டாச்சு.
சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் முழுமையாக வந்து தயாராகிட்டு சும்மா வேறு லெவலாக வந்திருக்கு. என்ன இதண்டா வந்து ஒடியல்மா கொஞ்சம் இல்லாமல் போயிட்டு, அது ஒரு இது, அதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நீங்கள் பாருங்க, கிட்ட ஒன்று காடு சும்மா இறால் நண்டு கனவை அப்படியோ ஒவ்வொரு லெவலாக இருக்குது. கூழ் வந்து அடிக்க போகிறோம். ஒரு டிஷ் ஒன்று எடுத்தேன். ரைட், நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறோம், ஏன்னா வந்து உள்ள கணக்க விடாமல் ஒரு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. கடல் நண்டோட டேஸ்ட் அவ்வளோவுமே வந்து இறங்கியிருக்கு. மற்றது நண்டு இறால் கனவை நண்டுன்ற டேஸ்டான் வந்து இன்னுமே உள்ளே இறங்கியிருக்கு. வேறு லெவலில் இருக்குது. அதோட முருங்கையில் போட்டினாங்க, அகத்தியில் போட்டினாங்க, மரவள்ளி கிழங்கு, அது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து அந்த மீனை வந்து கொஞ்சம் லேட்டாக நாங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி வேறு லெவல். இவர் பார்த்தீங்கன்னா இவர் நண்பர் செங்கேன். அதான் பிரச்சனை. என்ன இதில் என்ன குறை? ஒடியல் கன்சிஸ்டன்சி இல்ல அந்த கூழ். ஒடியல் இது இதாயிட்டு. கூழ் டேஸ்ட் இருக்கு, கூழ் மாதிரி இல்ல. ஆனா குடிச்சு பாருங்க. நான் குடிச்சேன். வேற என்ன குடிச்சீங்க? கூழ் மட்டும் தான். கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன், எங்களுக்காண்டி குடிச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் குடிச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. கசம் மேய்க்கிற கூழ் அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கான் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கான். சும்மா வேற லெவல். சரி அண்ணா, கூழ் கடைசி அப்போ நீங்கள் கூழ் குடிச்ச நீங்கள் இப்படி கூட்டமாக எல்லாரோட நண்பர்களோட சேர்ந்து கலகலப்பா 2 வருஷம் பாருங்க. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீங்களே வந்து 2 வருஷம் ஆகட்டும், 16 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு வந்து கூழ் செய்வீங்களா நீங்கள்? நம்ம ஜெயிலில் வீட்டில் செய்தா அண்ணா செய்வீங்களா? அவன் இன்றைக்கு சமைப்போமா? எப்படியுமே எல்லாருக்குமே ஒரு சமையல் இது வந்து தெரியும். சரி, அண்ணா வந்து இந்த கருவி வச்சுக்கிற பார்த்தாலே தெரியுது. அண்ணா வந்து இசையில் ஒரு ஆர்வம் அண்ணா. ஒரு வாசிப்போமா? ஒரு சின்ன எங்களை பாக்குறாங்களே. சரி, இதுல இது பஞ்சு முட்டாக்கல்ல அதான் இல்ல, வேற லெவல்ல வாசிக்கிறீங்க. கச்சேரி வேற இருக்கு. இதுக்கு என்ன பேர் சொல்றேன்னா, என்ன பேர் சொல்லுவாங்க? இந்த டிம்பான்னு சொல்லுவாங்க. கூடுதலா இந்த சிங்கள ஆக்கள் வந்து பஸ்ல வலிக்கணும். வலிக்கிட்டே சமையல் சாப்பாட்டோட சேர்த்து இது கட்டாயம் இருக்கும். இது நாங்க ஒரு இடத்துல 2 ஆட்டையை போட்டுட்டோம் தூக்கி. இல்ல சரி, இந்த சமையல் என்ன மாதிரி போகுது அப்படியே பாவம். ஐயோ சரி, ஹலோ, எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் கூழ் சமைச்சு முடிஞ்சது. கூழ் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? சொல்லுங்க மாமாக்கு பேர். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கு? ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? தெரியுமா? ஆள் ஓடி தெரியுது, விளையாடல ஓடி தெரியுது. அதான் ஆள் இன்றைக்கு நாங்கள் ஃபுல் ப்ரோக்ராமுக்கு வந்து கூட்டி வந்துட்டோம். கூழ் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் என்ன மாதிரி இருக்குண்டு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ணாவா நீங்களும் வாங்க, நீங்கள் வந்தால் தான் வருவா போல. இங்கே வாங்கலன் கூழ் குடிப்போம். அண்ணா நீங்களாம் கூட போகணும். லைட்டாக கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இதில் என்னென்னா
வெறும் தண்ணி அப்புறம் ஏன் வச்சு சத்து சரி வாங்க வாங்க சரி இந்தாங்கண்ணா குடிச்சு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ தான் நான் குடிச்சு பார்த்தேன்னா சத்து மருந்து கொஞ்சம் வந்து என்ன ஒடியலுமா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு பக்கத்தில் தேடி நாங்கள் கிடைக்கல கொஞ்சம் சுடுமண்ண அதான் அதான் இதுதான் நாங்களே குடிக்க போகிறோம் என்ன என்ன இதெல்லாம் தெரியுதா இல்லை இல்லை இப்போ எடுக்கிறதே சரி பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கா இந்த பின்னாலே தாங்க விச ஜந்துக்கள் சொல்லுவாங்க இதுலையா நீ புதுசாக அது கூட குடிக்க மாட்டோம் இது செங்கன் கூழ் குடிக்காம போறீங்க பாத்தீங்களா அண்டா அப்படி சொல்லக்கூடா அந்த ஒடியல் மா கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு உள்ள போற அந்த அதுல எடுத்து சாப்பிட்டோம் ஓ குட்டிமா நீங்க குடிக்கலையா நல்லா இருக்கு உரைக்கும் ஹலோ என்ன அது ஆளிஞ்ச வந்து விளையாட்டுல இதாகுது அதான் அதான் சந்தோஷம் 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 இங்கே ஊருக்கு வந்தால் என்னென்னு பார்க்குறேன் இங்கே ஹாய் சொல்லிவிடுங்க உங்களை பார்க்குறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ப்பினா உங்களோட பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் எல்லாரும் பார்ப்பினா என்ன பேர் ஆளுக்கு அடலினா அடலினா மை நேம் இஸ் அலஸ்டின் பாஸ்கேனா பாஸ்கேனா வா 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 அதெல்லாம் பாஸ்கேட் ஆரவேல் அப்பாட ஃப்ரெண்ட்ஸ் அவ என்ன சொல்லுது கிளைமேட் என்ன சொல்லுது ஓகே அங்க குளிரா அங்க நாங்க வெரைட்டில குளிர் இப்ப மாறி கொண்டு போகுது எவ்வளோ சம்மர் சம்மர் ஜூன் ஜூலை எப்படி தானே ஏப்ரல் எண்ட் ஸ்டார்ட் பண்ணிடும் ஓகே 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 என்ன இங்கே இருக்கிற விருப்பமா இல்லை அங்கே போகிறாரு அண்ணா பதில் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கேள்வி இல்லை என்ன கேட்பாட்டாங்க இங்கே தான்டா சொந்த ஊர் மாதிரி எப்போவே வந்து வராது ரைட் 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 என்னம்மா செய்த வேலையால் விட்டுட்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போனா பிரச்சனை இல்லை நீங்க நீங்க நான் வந்து போறேன் நாளே 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்துக்கிறேன்டா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இஞ்சால செட்டில் ஆறதானேண்டா அப்படிதான் சொல்றதே கேட்டு சரிடா ஆனால் வயசு போனால் அப்புறம் தான் அங்கே தேவை மெடிக்கல் சரி எது சர்வீஸ் எல்லாம் ஸ்பீடாக கிடைக்கும் இல்லை இப்பயே வயசு போட்டது மெடிக்கல் இங்கே நடக்க அது சரி செக் பண்ணியாச்சு கொலஸ்ட்ரால் கூட நிற்குது அக்கா யோசிக்கிறேன் எனக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா பரவாயில்ல பார்த்தா அது நாங்கள் செய்த எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸ் கூழ் காய்ச்சினா யார் தெரியுமா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ணன் ஒடியல் மா கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதனால திக்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அதெல்லாம் அது நாங்களே வந்து ஒத்துக்கொள்வோம் மற்ற வகையில் வந்து எல்லாமே வேறு லெவலாக இருக்குது பக்கத்தில் பார்த்து நாங்கள் கடையில் கிடைக்கல மற்றது இருவாலைன்றது வந்து சொல்லியே ஆகணும் இப்போ யாழ்ப்பாணம் டவுனுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமிய வாழ்க்கை ஒரு சுதந்திரமான என்னென்னு சொல்கிற ஒரு சப்தம் இல்லாத ஒரு நல்ல ஒரு வில்லேஜான ஒரு கிராமம் வந்து இருவாலையை சொல்லலாம் இருவாலை நல்லா பிடிக்கும் எனக்கு இல்ல எனக்கு பிடிச்சுதான் இருவாலையை பிடிச்சுதான் இவா பிடிச்சா இல்ல இவா பிடிச்சதா இருவாலையை பிடிச்சதா அப்படிதான் கல்யாணம் நல்லா இருக்கு இல்ல உண்மையிலே யாழ்ப்பாணம் டவுனுக்கு அருகாமையில நீங்க அப்படி ஒரு ஊரண்டா இருவாலையை தான் பார்ப்பீங்க வேற இதுக்கு அங்கால போக வரும் யாழ்ப்பாணத்தின் இதுகள் பட் பக்கத்துல ஏண்டா இருவாலை தான் நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் நானும் இங்கே ஒரு காணி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் கிடைக்காது காணியை மட்டும் பார்த்தா இது அக்கா காணியை மட்டும் பார்த்தா ஓகே அது கதையை பார்த்து காணியை மட்டும் பார்த்தா ஓகே ஏது அப்படி சரி
இப்படியா கதைச்சிட்டு போ. பாட்டுகளோட என்ஜாய் பண்ணி இல்ல என்ன சொல்றது தெரியுமா ஆ டிவி பாக்குறது ஆ அம்மா உங்கள்ட்ட டேனா ஆ அம்மா பார்க்க போறீங்களா ஆ கதைப்பீங்களா நீங்களா கதைப்பீங்களா நீங்கள் ஏன் இப்போ கதைக்கிறீங்க இல்லை ஆ உள்ள பார்த்துனீங்களா இங்கே ஆள் விளையாடல பிஸியாக இருக்கு உள்ள நீ பாத்திய வீடியோல இவங்க இதுக்காம படுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நாங்கள் இதுக்காம போகுது ஒரு ஐடியா இருக்குல்ல ஓ செய்தேன் ஓரளவுக்கு செய்தேன் நான் அது கம் 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 இங்கே பாருங்க ஏறி பாருங்க சரி பாருங்க ஓய்யோ ஓகேயா பார்க்க போறீங்களா சரி பாருங்க ரைட் இதில் இருங்க இல்லை அவைகளுக்கு வந்து இந்த இடத்த இங்கே இருந்தாலுமே வந்து இப்படியான ஒரு கிரவுண்டில் இதில் பின்னாடி நேரங்களில் வந்தால் ஒரு இதுதான் என்ன அங்கே மாடு நிற்குது உம்பா நிற்குது அடலினா எனக்கு அடலினான்றதை மலசீன வந்து டக்கு டக்குன்னு மாறி மாறி வரும் அடலினா அஜிலினா எனக்கு மறக்காது எங்கட பேர்லயே வருது என்ன அடலினா யூ லைக் இட் ஓ எப்படி இருக்கு அடலினா இட்ஸ் நைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு தான் இறங்கணும் இல்லாட்டி விட மாட்டோம் ஆள் வந்து விளையாட்டில் வந்து பிஸியாக நிற்குது எப்படி இருக்கு ஆள் அந்த ஓட்டி திரிஞ்சு வேனில் ஏறி விளையாடுது எத்தனையில போகும் ஆ எத்தனையில் போகணும் 100 போகும் 100 போகும் கேட்குறேன் ஓ ஹைவேல ஓடினாங்க ஏறிட்டு இருந்துட்டு இறங்கி விளையாடணும் டீசலா வேலை செய்யும் ஏசி இல்லை தானே 10-12 அடலினா என்ன 10-12 பாய் see you நெக்ஸ்ட் இயர் சந்திப்போம் என்ன பாய் அடலினா இந்த சைடு பாய் பாய் சே பாய் கும்பலங்க காதலத்தான் நம்பி விடாதே எல்லாம் அகிம்சாவாதி பொம்பளையெல்லாம் தீவிரவாதி எங்கே உங்கள் கரகோஷங்கள் இப்போது எங்களுடைய இசைக்குள் கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதலத்தான் சேர்த்து கவலைப்படாதே சகோதரா எம்மா என் உருவத்தில சும்மா கவலைப்படாதே சகோதரா சூப்பரா ஆடுங்க அப்படி ஆடு
பார்த்து பார்த்து வந்த காதல் நூறுடா சகோதரா சகோதரா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்திருப்பா ஷிஃப்ட் மாறி போனது அடுத்த காதல் பஸ் ஸ்டாண்டில் 6 மணிக்கு கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் நூறுடா தனித்துவமான காதல் என் காதல் தானடா சகோதரா கவலைப்படாதே எங்க அம்மா கருமாறி காத்திருப்பா யம்மா யம்மா உருவத்தில சும்மா எனக்கு இல்ல யம்மா எங்கம்மா கருமாறி காத்திருப்பா சூப்பரா சரி கூழெல்லாம் எப்படி இருந்தா கூழெல்லாம் வேற லெவல் சுபா இந்த மாதிரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா ராசாத்தின வீடியோ நீங்க பாருங்க கட்டா காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது அண்ணா வந்து பயங்கரமா மியூசிஷியன் அண்ணா வந்து பயங்கரமான மியூசிஷியன் இன்றைக்கு தான் சந்திச்சுக்கிறோம் தொடர்ந்து அவரை நேரவை நாங்கள் சந்திப்போம் என்னன்னா சந்தோஷமா அடுத்த ஒரு மீட்ல சந்திப்போம் சரி நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் எண்டிங் பண்ணி விடுங்க அடிங்க அண்ணன் அடிய பார்த்தா சும்மா பண்றீங்க அடிங்க ஒரு விளையாடுது பாய் பாய் அண்ணா திறமையை நாங்கள் வழிகாட்டணும் சரி சந்திப்போம் வேணும் நான் ஒரு நாள் ஸ்டுடியோல